செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 30ஆம் தேதி சென்று பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தை தொடங்கி மேற்கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் ஒரு 174 சட்டப்பேரவை தொகுதிகளில் அவருடைய பிரச்சாரமானது நிறைவு பெற்றிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்கள்ல அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு பெற்றிருக்கிறார். சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி, சென்னை மற்றும் சென்னை புறநகர் உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல தான் இந்த பிரச்சார பயணமானது இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில வருகின்ற 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 8 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. அதுல ஈரோடு கிழக்கு மற்றும் மொடக்குறிச்சி இந்த 2 சட்டப்பேரவை தொகுதியில தான் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் இந்த பிரச்சார பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில வருகின்ற 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.